நீதான் ஐஸ்வர்யாவா? ஆமா. நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. உன்னை கல்யாணத்துல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. சரி, அதை விடு. நீ ஜெயில என்ன பண்ற? ஜெயில் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்க வந்தேன். இங்க பாருங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அத முதல்ல சொல்லுங்க. நான் வரதேன். சரி, என்ன எதுக்கு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க? சுருக்கமா சொல்லணும்னா, நீ அருள் கூட வாழ வேண்டிய இடத்துல இப்ப என் பொண்ணு வானதி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னா, கல்யாணத்தன்னைக்கு கோயில்ல அந்த அருள் கரிகால வானதிக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏய், இப்பதான் உன் வக்கீல பார்த்துட்டு வர்றேன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த வீடியோ உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை, வக்கீல் அந்த வீடியோவை இந்த ஆள்கிட்ட கொடுக்காம நான் சொன்ன மாதிரி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த வீடியோ எனக்கு வேணும். அந்த வீடியோவை எதுக்கு கேக்குறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப அந்த வீடியோ பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏய், என்ன இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார் மன்னிச்சுக்கோங்க சார். சார் மன்னிச்சுக்கோங்க சார். சாரி சார். ஐயா மன்னிச்சுக்கோங்க. என்ன சவுண்ட் விடுறீங்க? என்ன பண்ணிட முடியும் உங்களால? நான் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இங்க பாரு, அந்த அருள் பயலுக்கு பொண்டாட்டியா என் பொண்ணு வாழ்றது எனக்கும் பிடிக்கல. அந்த அருள் பயலோட அம்மா கல்யாணிக்கும் பிடிக்கவே இல்லை. அதான் அவங்கள பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஓஹோ, அப்போ நமக்கு சாதகமா தான் இந்த ஆள் வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க அந்த கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். என்ன நடந்துச்சு சொல்லு. வானத்தையும் கரிகாலனையும் பழி வாங்குறதுக்கு இப்போ இந்த ஆளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த வீடியோவை உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு என்ன ஆதாயம்? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? என்ன ஜாமீன்ல வெளியில எடுக்கணும்? என்னமோ உங்க அப்பன் பெரிய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த கல்யாணி பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்னடான்னா உன்னை ஜாமீன்ல எடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க.